Hi everyone, I am Muthuraman from Winways, your trainer for language proficiency. And today we are going to see how sentences can be constructed from a known collocations. I have given all the collocations here. இதை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 200 150க்கு மேல கொடுத்துருக்கேன். அபியூஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் பொதுவாக எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ப் வரும், பின்னாடி ஒரு நவுன். இப்படிதான் இந்த ஃபார்மேஷன்ல வரும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் புரியுங்களா? பாருங்க, அபியூஸ் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்ன்றது மருந்துகள். அதை யூஸ் பண்றது ஒன்று, அபியூஸ் பண்றது ஒன்று. யூஸ் பண்றதுன்னா பாசிட்டிவா யூஸ் பண்றது, அபியூஸ்னா நெகட்டிவா யூஸ் பண்றது. புரியுங்களா? அபியூஸ் ட்ரக்ஸ். ஐ நெவர் அபியூஸ் ட்ரக்ஸ். நான் ஒரு காலம், ஒரு வேளையும், ஒரு நாளும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துகிறதில்லை. She accepted the defeat. அவள் தோல்வியை ஒற்றுக்கொண்டாள். Accept a challenge. He has accepted a challenge. He has accepted the challenge. அவன் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டான், அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொண்டு விட்டான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான், ஏற்றுக்கொண்டுள்ளான். அடுத்தது accept an apology. ஒரு மன்னிப்பு கேட்கிறாங்க, ஏத்துக்கிறது. I accepted his apology. அவனுடைய மன்னிப்பை நான் மன்னிப்பு கேட்டான் இல்லையா, அதை ஏத்துக்கிட்டேன். ஓகேப்பா, நான் மன்னிச்சிட்டேன்பா அப்படின்ற நான். Accept an invitation. A friend of mine invited me for his daughter's betrothal. அவருடைய பொண்ணுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டான் என்ன என் ஃப்ரெண்டு. ஸோ ஐ அக்செப்டட் ஹிஸ் இன்விடேஷன். நான் அவருடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டேன். Accept the responsibility. Somebody has to accept the responsibility. I accept the responsibility. நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். Achieve a goal. We have to achieve our goals, our common goal. நம்ம பொதுவான நோக்கத்தை நம்ம சாதிக்கணும், ஜெயிக்கணும். அதுல admit defeat. போரில் தோற்று போன அந்த நாடு தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. They didn't admit the defeat. அடுத்தது against the law. இது சட்டத்துக்கு புறம்பானது, எதிரானது. It is against the law. இது சட்டத்துக்கு எதிரானது. Answer a letter. ஒரு கடிதத்துக்கு பதில் சொல்றது. Answer a prayer. God will answer your prayer. கடவுள் உன்னுடைய பிரேயருக்கு பதில் சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? நல்லது நீங்க கேட்குறீங்க, அதுக்கு அவர் மனம் இறங்குவார். Answer a question. நேச்சுரலா ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்றது இல்லையா, அதுதான் ஆன்சர் a question. அந்த கலெக்ஷன் அப்படியே வருது ஸ்டாண்டர்டா. I'll try to answer your question. உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல நான் முயற்சி செய்வேன். Answer the door. Somebody is knocking at the door. I want to check it out who the person is. So I go and answer the door. நான் என்ன பண்றேன்? யாரோ கதவு தட்டுறாங்க, நான் போய் கதவு திறந்து பார்க்கிறேன் யாருன்னு. I answer the door. Answer the phone. Somebody calls through the phone. யாரோ phone மூலமா என்ன கூப்பிடுறாங்க. So I answer the phone. Phone is ringing. I answer the phone. I answered the phone which is ringing. மணி அடித்து கொண்டிருக்கிற அந்த போனை போய் நான் பதில் சொன்னேன். யாருன்னு பார்த்து பதில் சொன்னவங்க. I have to apply for this job. இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண வேண்டும். அப்புறமா attract attention. மற்ற நாடுகளின் கவனத்தை இந்தியா கவர்கிறது. India attracts attention of the other countries. Attract somebody's attention. யாரோ ஒருவருடைய அட்டென்ஷனை, கவனத்தை கவர்வதற்கு she tried to attract his attention. அவனுடைய கவனத்தை கவர்வதற்காக அவள் முயற்சி செய்தாள். Balance a budget. ஒரு பட்ஜெட் போடுறோம் வீட்டு ஃபேமிலிக்கு. அந்த ஃபேமிலிக்கு அந்த பட்ஜெட்ல நிறைய துண்டு விழுது. ஐ மீன் எக்ஸஸ் ஆகுது எக்ஸ்பென்சஸ்லாம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்றோம், பேலன்ஸ் பண்றோம். இதை கட் பண்ணி அதை எக்ஸஸா கொடுத்து இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பேலன்ஸ் பண்றோம். ஸோ we every month we balance our home budget. புரியுதுங்களா? bear a resemblance. resemblance-னா நான் தோற்றம் அளிக்கிறது. bear a resemblance-னா ஒருத்தரை போல தோற்றம் அளிக்கிறது. he doesn't bear any resemblance. அவர் பிரதர் மாதிரி அவரு தோற்றம் அளிக்கவில்லை, பார்க்கறதுக்கு அப்படி இல்லை அவரு. அடுத்தது beat a record. ஒரு ரெக்கார்டு, ஏற்கனவே இருக்கிற சாதனையை முறியடிக்கிறதுக்கு beat a record. beat to death-னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பாம்பையோ காட்டு மிருகத்தையோ, தாக்க வர காட்டு மிருகத்தையோ எதையோ அடித்துக் கொள்வது, அவள்தான்.
புக் எ ஃபிளைட், ஒரு ஃபிளைட் வந்து புக் பண்றது, சீட்டு. பூஸ்ட் மொரால், ஒரு மொராலிட்டியை பூஸ்ட் பண்றது. ஒருத்தர் ரொம்ப டல்லா உட்காந்துக்கான அவர்கிட்ட போயிட்டு ஒன்னும் டல்லாக்குற மாதிரி அவர் பேசக்கூடாது, அவருக்கு தெம்பு வர மாதிரி பேசணும். we must boost his morality. பூஸ்ட் மொராலிட்டி, பூஸ்ட் மொரல். நெக்ஸ்ட், bring about change, மாற்றங்களை கொண்டு வர்றது. the recent projects and the projects of the government have brought about lot of changes in the youth. கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம்லாம் ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்தாங்க இளைஞர்களுக்காக, அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. bring attention to, யாரோ ஒருத்தருடைய கவனத்தை கவரத்துக்கு, கவனத்துக்கு கொண்டு வரத்துக்கு bring attention to சொல்லுவோம். ரோடுங்கெல்லாம் வந்து சாலையெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. I brought the worst condition of the streets to the attention of the commissioner. bring to an end, ஒரு முடிவுக்கு கொண்டு வரது. நிறைய பிரச்சனைகள் ரொம்ப காலமா தொடர்ந்து நடந்துனே இருக்குது, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது. ஒரு வழக்க முடிவுக்கு கொண்டு வர்றது, ஒரு பிரச்சனைய, ஒரு கருத்து வேற்றுமைய, இதெல்லாம் வந்து முடிவு கொண்டு வரதுக்கு bring to an end. I worked hard to bring the problem to an end. I worked hard to bring the conflict to an end. அடுத்தது bring to justice, குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தது. The immediate action of the circle inspector brought all the criminals to the justice. அடுத்தது call a meeting, பார்டர்ல திடீர்னு ஒரு எதிரி நாட்டு படைகள் உள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட்ல உடனே கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. உடனடியாக கேபினெட் மீட்டிங், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் மீட்டிங்ல முடிவு பண்றாங்க. புரியுங்களா? So call a meeting. They called him. The government called an immediate meeting to discuss over the border issue. ஓகேங்களா? அடுத்தது call a strike. சம்பளம் வந்து குறைவா தராங்க. எங்க ஒரு ஃபேக்டரியில ஒரு 500 பேர் 550 பேர் வேலை செய்யறாங்க. ஒன்னு ரொம்ப நாள் சொல்லி பாக்குறாங்க, 7-8 வருஷமா சம்பளத்தை உயர்த்தவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஸ்ட்ரைக்கு அழைப்பு விடுறாங்க. The affected parties of the affected workers of the company, the factory called for a strike. Called an election. இதே மாதிரிதான் மீனிங். அதுவும் ஒரு 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 பர்டிகுலர் கண்ட்ரில வந்து ஒரு நாட்டில் வந்து கிரியேட் ஆகுது, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணப்படுது. அப்போ வந்து எலெக்ஷன் வைக்கணும். இந்த ஏற்கனவே இருக்கிற எலெக்ஷன் எலெக்டட் கேண்டிடேட்ஸ், அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த கேபினெட் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதால அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புதிய ஒரு எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கால்ட் அன் எலெக்ஷன். பாகிஸ்தான்ல த ஆர்மி கால்டு ஃபார் அன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கால் அட்டென்ஷன் டு, இதே மாதிரிதான் ஒரு கவனத்தை கவர்வதற்காக அழைப்பு விடுறது. எல்லாம் பாருங்க இந்த மாதிரி நடக்குது இங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. I called the attention of the people, to the mass, the society, to what is happening in the area. புரியுங்களா? I called the attention of the mass, the society, the people. டு எதுன்னு சொல்லணும். டூன்னு சொல்லிட்டா எதை நோக்கி நம்ம வந்து அவங்க கவனத்தை திருப்புறோம்னு சொல்லணும். அதை புரியுங்களா? அடுத்தது கால் இன் சிக், உடம்பு சரியில்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கால் இன் சிக், சிம்பிளா சொல்லாத. கால் சம்படி நேம்ஸ், கால் மீ நேம்ஸ்னா பேர் விட்டு கூப்பிடுறது, பட்ட பேர் வர்றது. ஸ்கூல்ல எல்லாம் பட்ட பேர் வைப்பாங்க இல்லையா, அதுதான். கால் த போலீஸ், போலீஸை கூப்பிடுறது. கேரிஸ் வெயிட்னா ஒருத்தருடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்குன்னா இஸ் வேர்ஸ் கேரி வெயிட்னு சொல்லுவோம் நம்ம. கேஸ்ட் எ ஸ்பெல், கேஸ்ட் எ ஸ்பெல்னா சாபம் கொடுக்கிறது, சபிக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. கேஸ்ட் எ ஸ்பெல். கேஸ்ட் எ ஓட்னா ஓட்டு போடுறது. கேஸ்ட் டவுட்னா இல்லைங்க ஏதோ சம்திங் ராங்குங்க, அவர் ஏதோ மாதிரியா இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறது. சந்தேகத்தை கிளப்புறதுக்கு கேஸ்ட் டவுட். காஸ் ட்ரபிள், பிரச்சனையை உருவாக்குறது. ஒரு இடத்துல அமைதியா போன இடத்துல வந்து பிரச்சனையை உருவாக்குறது. ஒரு அமைதியா போய்ங்கிற கூட்டம், அதுல கல்லெடுத்து அடிக்கிறது, திடீர்னு ஒருத்த கத்துறது, இதெல்லாம் வந்து ட்ரபிள் உருவாக்குறது, பிரச்சனையை உருவாக்குறது. காஸ் ட்ரபிள்னு வரணும். ட்ரபிள் வந்தா காஸ் ட்ரபிள். சேஞ்ச் கோர்ஸ். சேஞ்ச் கோர்ஸ்னா பாதையை மாற்றுறது. ஒரு பாதையில போயினுக்கிறோம், திடீர்னு அந்த வாழ்க்கை பாதையோ இல்ல பயணம் போறோமோ ஏதோ ஒண்ணு, அந்த கோர்ஸை மாற்றுறது, வாழ்க்கை பாதையை மாற்றுறது தான் பொதுவா சேஞ்ச் கோர்ஸ் சொல்லுவாங்க.
The recent happenings in his life changed his course of life. புரியுங்களா? இப்படி சொல்லலாம். அடுத்தது the change the subject. பேசினேங்கும் போது சப்ஜெக்டை மாத்துறது. யோ ஒழுங்கா இதே பேசு, நீ டக்கு டக்கு நம்ம சப்ஜெக்டை மாத்தினேங்கிற அப்படின்னுல. டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட். தயவுசெய்து உன் மைண்டை மாத்துப்பா. இதையே பற்றி யோசனை பண்ணிருந்தீங்கன்னா கஷ்டம் உனக்கு தான் பாதிப்பு அதிகம். ஓவர் திங்கிங் வில் draw a lot of problem into your life. So change your mind. After the claim responsibility, somebody must claim responsibility to the recent bombings. ஒரு பாட்டில் குண்டு வெடிக்குது, யாருமே அது பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். அது யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க நாங்க தான் வச்சோம்னு சொல்லிட்டு. somebody will claim responsibility for the bomb blast. next, close the gap. கேப் இருக்கு கதவுலையோ எங்கேயோ, அதை க்ளோஸ் பண்ணணும். கேப்பை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லணுமே வழிய வேற எப்படி மாற்றி சொல்லக்கூடாது. ஃபில் த கேப்னு சொல்லலாம். அதை விட க்ளோஸ் த கேப்ன்றது கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் த கேப்ன்றது வந்து பிசிக்கல், டோரு, தரை இதெல்லாம் உடஞ்சிருக்கு, சுவர் விரல் விட்டுருக்கு, இதெல்லாம் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஃபில் த கேப்ன்றது லிட்டரலா சொல்றது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் திடீர்னு இல்லாமல் போயிட்டாரு, அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிடம், ஒரு வேக்கம், ஒரு எம்டினஸ் உருவாயிடுச்சு. அதுல வந்து யாராவது ஒருத்தர் அந்த போஸ்ட்ல ஃபில் அப் பண்ணணும். அப்படி சொல்லும்போது ஃபில் த கேப்னு சொல்லலாம். கண்டக்ட் ரிசர்ச்சை கண்டக்ட் பண்றது, ஒரு ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்றது. ஐ கண்டக்டட் ரிசர்ச் ஃபார் லாஸ்ட் 13 years. நான் ஒரு 13 வருஷமா நான் சில ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறேன். கன்சிடர் எ பாசிபிலிட்டி. இது நடக்குமா இது நடக்காதான்னு சொல்ல, இது நடக்கணும் பாருங்க சார், முடியாதுன்னு சொல்லாதீங்க சார். இது முடியும் சார், ட்ரை பண்ணுங்க சார். Consider a possibility. Okay, I try to consider if it is possible for me to do that. அப்படின்னு சொல்றேன், நான் என்னால் முடியுமான்னு பாக்குறேன். For a possibility. Next, cost a fortune. இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா குறைஞ்சது எனக்கு 2 கோடி ரூபாய் தேவை. இந்த CASS ப்ராஜெக்டை முடிக்கணும்னா சக்சஸ்ஃபுல்லா 3 yearsல முடிக்கணும்னா எனக்கு 2 கோடி ரூபாய் தேவை குறைஞ்சபட்சம். It costs a lot of fortune. It costs a big fortune. ஃபார்ச்சூனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு அர்த்தம். நிறைய பணம் செலவாகுன்றதுக்கு காஸ்ட் எ ஃபார்ச்சூன். கவர் காஸ்ட், செலவுல வந்து ஏதோ ஒரு கடன் வாங்கியோ இல்லை வேற என்ன பிசினஸ்ல எக்ஸ்ட்ரா பணம் ஏர்ன் பண்ணியோ நம்ம செலவுல இது பண்றோம் நம்ம, அதுக்கு வந்து கவர் காஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. இப்படி ஒண்ணு. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து சொல்லலாம். அது இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்றது, அதை வச்சு விபத்துக்கள் நடந்த செலவுகளை, விபத்தால் ஏற்பட்ட செலவை வந்து மீட்டப் பண்றதுக்கு கவர் காஸ்ட்னு சொல்லலாம். கட் காஸ்ட், செலவுல குறைக்கிறது, செலவை குறைக்கிறதுக்கு கட் காஸ்ட். டிக்ளேர் வார். இந்தியா மே டிக்ளேர் வார் அகெயின்ஸ்ட் சைனா. சைனா மீது போர் அறிவிப்பு இந்தியா செய்யக்கூடும். மே. டெலிவரி பேபி, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாள் வச்சுங்க, டெலிவரி பேபி. டிராப் தி சப்ஜெக்ட், ஒரு மீட்டிங் அஜெண்டா வச்சிருக்காங்க, அதுல ஒரு ஸ்கிரிப்ட் அஜெண்டா ஒரு சப்ஜெக்டை வந்து டிராப் பண்ணிடுறது. இது வேண்டாம், டிஸ்கஸ் பண்ண வேணாம், பார்ட்டிஸ் நடுவில் கலவரம் உருவாகும், அதனால டிராப் பண்ணிடுறது. He dropped the subject. The chairman dropped the subject so that to avoid any conflicts. Earn a living, வாழ்க்கை ஜீவனம் நடத்துறதுக்கு ஏர்ன் எ லிவிங். எங்கன்னா வேலை செஞ்சு டியூஷன் சொல்லி கொடுத்து இப்படி ஜீவனம் நடத்துறது, இதுக்கு பேர் ஏர்ன் எ லிவிங். ஐ ஏர்ன்ட் எ லிவிங் பை டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது ஒரு ஃபேமஸ் டயர் கம்பெனி சியட்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இது. when reality exceeds expectations, perceptions can be misleading அப்படின்றது ஒரு சியட் டயர்னுடைய ஒரு விளம்பரம். ஒரு 1985-86 அந்த வாக்கில் வெளிவந்த விளம்பரம் அது. எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்னா எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கிறதுக்கு, எதிர்பார்ப்பை விட அதிகமாக விளங்குவதற்கு வருவதற்கு நம்ம எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம். எக்ஸ்பிரஸ் கன்சர்ன்னா நம்ம கவலையை வெளிப்படுத்துறது. இல்லை சார் இது சரியா வராதுன்னு தோணல சார், எனக்கு நிறைய பிரச்சனை வருது சார், ஐ எக்ஸ்பிரஸ் மை கன்சர்ன். அடுத்தது எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட் இன். சார் இதில் எனக்கு இந்த வேலை வந்து நான் இருக்கேன் சார், நான் இந்த வேலையை அழகாக முடிச்சுட்டு வரேன் சார். ஐ எக்ஸ்பிரஸ் மை இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் தி ஜாப்.
சிம்பிளா சொல்றேன், நான் எல்லாமே சிம்பிளா தான் சொல்லிட்டு வரேன். எக்ஸ்டெண்ட் டெட்லைன். ஒரு டெட்லைன் கவர்மெண்ட் டெண்டருக்கு வச்சுக்கிறாங்க. டெண்டர் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் போடவே இல்லை, 2 பேர் தான் போடுறாங்க. ஒரு 10 பேர் வந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு கவர்மெண்ட். ஸோ அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 1ஆம் மாசம் 8ஆம் மாசம் 1ஆம் தேதின்றத 9ஆம் மாசம் 1ஆம் தேதி ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. The government extend the deadline for placing tenders. Next, face a challenge. We have to face the challenge. We have to face this challenge. இந்த மாதிரி சேலஞ்ச் நம்ம இந்த சேலஞ்சை நாம ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டும். Face the facts. These are all the facts, man. You have to face it. These are all the facts. These are all sheer facts. இதெல்லாம் உண்மைகள். இந்த உண்மைகளை ஜீரணம் பண்ணணும், எதிர்த்து அதை சமாளிச்சு நிற்கணும், ஃபேஸ் பண்ணணும். புரியுங்களா? ஃபெயில் மிசரபிளி. ரொம்ப ரொம்ப அந்த தோல்வி வந்து, அந்த கிரிக்கெட் அணிக்கு ஏற்பட்ட தோல்வி வந்து ரொம்ப மிசரபிளி ஃபெயில்டு. புரியுங்களா? ஃபால் இன் லவ். காதலில் விழுதல். பாசம், நேசம், காதல் இதெல்லாம் வந்து விழத்துக்கு வந்து ஃபால் இன் லவ். ஃபைட் அ ஃபயர். ஃபயர் ஃபைட்டர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? நவுன் அது. நெருப்பை எதிர்த்து போராடி அணைக்கிறது. ஃபைட் எ வார். சண்டைன்னு வந்தா, வார்னா போர், போர் வந்தா சண்டைறதுன்னு அர்த்தம். இந்தியா ஃபாட் 3 wars வித் பாகிஸ்தான். ஃபைட் கரப்ஷன். ஊழலை எதிர்த்து போராடுறது. ஊழலை எதிர்த்து போராடுறது ஃபைட் கரப்ஷன். ஃபில் இன் அ ஃபார்ம். ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்றது. ஃபில் இன். ஃபைன் டைம். இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இல்லைங்க, நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் டைம் ஒதுக்க பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் டைம் ஃபார் திஸ். இதுக்கு நீங்க டைம் ஒதுக்கணும், வேற வழி இல்லை. டைமை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டைம் குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்யறதுக்கு பார்க்கணும் டெய்லி. ஃபயர் ஷாட். துப்பாக்கியில சுடுறதுக்கு ஃபயர் ஷாட். துப்பாக்கியில சுடுறதுன்னா ஃபயர் ஷாட் தான், ஞாபகம் வச்சுங்க. ஷாட்ஸ் ஃபயர்டு அப்படின்னு கத்துவாங்க போலீஸ் வாக்கி டாக்கில. ஷாட்ஸ் ஃபயர்ட், ஆஃபீஸர் டவுன், மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபாலோ எ பேட்டர்ன். ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றது. நம்ம சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான லைஃப் மெயின்டைன் பண்றாங்க. என்ன மாதிரியா? பகுத்தறிவே இல்லாம, டோட்டலா பகுத்தறிவே இல்லாம வாழ்க்கை நடத்துறாங்க. அதை வந்து தே ஃபாலோ எ கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் which is detestable. Disgusted pattern. Okay, next, follow advice. யாராவது ஒரு அட்வைஸ் வந்து ஃபாலோ பண்றது. ஒருத்தர் அட்வைஸை ஃபாலோ பண்றது ஃபாலோ அட்வைஸ். ஐ ஃபாலோட் ஹிஸ் அட்வைஸ். ஃபாலோ டைரக்ஷன்ஸ். ரோட்ல அந்த சைன் போர்டு இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப, இங்க ஹால்ட் பண்ணு, இதெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போறது. அப்புறம் கூகுள் மேப்ல காமிக்கிற டைரக்ஷனை ஃபாலோ பண்றது, கடைசியில் போய் ஏரியில ஊந்துறது. நெக்ஸ்ட், ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்றது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா ஃபாலோன்னு வரணும். கெயின் ஆக்சஸ். கெயின் ஆக்சஸ்னா ஒரு கதவு வழியா உள்ள நுழையிறதுக்கு, அல்லது கம்ப்யூட்டர்ல ஒரு குறிப்பிட்ட ஃபைல் உள்ள ஃபோல்டர் உள்ள நுழையிறதுக்கு, ஃபைல் உள்ள நுழையிறதுக்கு ஆக்சஸ் வேணும். ஒரு குறிப்பிட்ட இன்டர்ஃபேஸ்க்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு பாஸ்வேர்டோ இல்லை வேற ஏதோ ஒரு இது தேவைப்படுது. புரியுங்களா? அது வந்து கெயின் ஆக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஹோல்ட் அன் எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன் வைக்கிறது. எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஹோல்ட் அன் எலெக்ஷன். கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் அன் எலெக்ஷன் இன் மிசோரம். ஹோல்ட் அன் என்கொயரி. ஒரு என்கொயரி நடத்துறதுக்கு ஹோல்டு. கையை பிடிச்சிக்கிறதுக்கு ஹோல்ட் ஹேண்ட்ஸ். ஆபீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆபீஸ் வந்து உட்காருது. ஐ ஹோல்ட் திஸ் ஆபீஸ். திஸ் இஸ் மை ஆபீஸ். ஐ ஹோல்ட் ஆபீஸ். முத்துராமன்றவர் தான் வந்து இந்த ஆபீஸை இன்சார்ஜ். ஹீ ஹோல்ட் திஸ் ஆபீஸ். த ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது, ஹோல்ட் சம்படி ஹாஸ்டேஜ். யாரோ ஒருத்தர் பணைய கைதியா பிடிச்சி வச்சுக்கிறது. தே ஹெல்ட் மீ ஆஸ் ஹாஸ்டேஜ். என்ன வந்து ஒரு பணைய கைதியா பிடிச்சி வச்சாங்க. ஹோல்டு சம்படி பிரிசனர். அதே மாதிரி கைதியா பிடிச்சிக்கிறதுக்கு பிரிசனர் ஆஃப் வார். கைதியா பிடிக்கிறதுக்கும் ஹோல்டு சம்படி. எஸ்பின்னா சம்படின்னு அர்த்தம், பிரிசனர். ஹோல்டு டாக்ஸ். ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது. பார்டர்ல சீனாக்காரன் உள்ள வந்துட்டான், அதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. ராணுவ மேஜர் லெவல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஹர்ட் சம்படிஸ் ஃபீலிங். இன்னொருத்தருடைய உணர்வுகளை வந்து காயப்பட்டது. காயம், மனசுல காயத்தை உருவாக்குறது. இம்போஸ் கண்டிஷன்ஸ், இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், இம்போஸ் சாங்ஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான்.
இம்போஸ் கண்டிஷனா நிபந்தனைகளை விதிக்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷன்னா கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, சாங்ஷன்னா ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறது. புரியுங்களா? ஏற்கனவே நிலுவையில் அல்லது நிலுவைன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் கடுமையாக்குறது, அதுக்கு இம்போஸ் சாங்ஷன்ஸ். இஷ்யூ பர்மிட் இஷ்யூ பண்றது, சிமெண்ட் விற்கிறதுக்கு, மணல் விற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கெரசின் விற்கிறதுக்கு பர்மிட் தேவை, பெட்ரோல் விற்கிறதுக்கு பர்மிட் தேவை. இதெல்லாம் வந்து பர்மிட், அதுக்கு பர்மிட் வழங்குறதுக்கு இஷ்யூ. ஐ ரிக்வெஸ்ட் த கவர்மெண்ட் டு இஷ்யூ எ பர்மிட். அப்புறம் ஜாயின் ஃபோர்ஸஸ், ஜாயின் த ஆர்மி, ஆர்மியில சேரத்துக்கு, அந்த படையில சேரத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஜாயின். ஜம்ப் டு எ கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வர, திடீர்னு ஒரு எல்லா ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இந்த முடிவு தான் வரம்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. He jumped to a conclusion. Wrong, it may be wrong. Kick a goal, ஒரு கோல் அடிக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம்.